இப்போ நாங்கள் வந்தப்போ நாங்கள் பார்த்தது நிறைய பேர் வந்து குழந்தையின்மைக்காக தான் உங்ககிட்ட வந்திருந்தாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய பேர் பார்த்தோம். அதுக்கான தீர்வு நீங்கள் எப்படி சாமி கொடுக்குறீங்க? இப்போ நிறைய இடத்துல வந்து மருந்து கொடுத்து வந்து குழந்தையின்மையை தீர்க்கிறாங்க. நீங்கள் எந்த மாதிரியான ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு செய்கிறதோ, ஒரு கணவன் வந்து மனைவிக்கு செய்யறதோ, இல்லைனா அவங்க மாமா மச்சான் அந்த இடத்துல வந்து செய்கிறது இந்த சொத்து தகராறுக்கெல்லாம் அதிகமாக. ஆமாம், கண்டிப்பாக இந்த நில தகராறு, இந்த சொத்து தகராறு, இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம பணம் வந்து நம்மளுக்கு வரணும், நிலம் வந்து நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சொந்த தம்பிக்கோ அண்ணனுக்கோ செய்கிறதுலாம் எல்லாம் அதிகமாக வந்து நடைமுறையே போயிட்டு இருக்கு. நம்மகிட்டே ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம செய்கிறதுல தான் சொல்லி கொடுப்போம். ஆனால் அது பிரச்சனையே சால்வ் பண்ணி கொடுப்போம். சாமி, அதே மாதிரி கழுப்பு கழித்தல் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது பற்றி எங்களுக்காக சொல்லி. எதிராளிலாம் ஒருத்தர் வந்து இந்த குடிச்சத்தெல்லாம் வச்சு செய்கிறாங்கன்னா, ஒரு வண்டியில் போயிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க, இந்த வண்டியை தள்ளுனா வண்டி தள்ளிடும். பேசிட்டு இருக்காங்க, அவங்க குணத்தை மாற்றி அவங்க ஒரு முக்கியமான ஒரு டீலில் பேசிட்டு இருக்காங்க, ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், லிங்க்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க மைண்டை மாற்றி பேச வைக்கும். அவங்க பேசுறது சரியாக தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த குட்டிச்சத்தெல்லாம் போய் சிலம்பம் பண்ணிச்சுன்னு வைங்க, அவங்க என்னதான் பேசுறாங்க தெரியாது, வாய்ஸ் தப்பிலையே அவங்க பாட்டு ஏதாவது தப்பாக பேசிட்டு அவங்க மட்டும் கெட்ட பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சிலம்பஸ் வேலைகள்லாம் அதிகமாக. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் வித்யா. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பில்லி, சூனியம், ஏவல், பிசாசுகளில் தலை சிறந்து விளங்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யாறு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற திரு தினேஷ் அவர்களை தான் வெல்கம் பண்ண போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எல்லாமே கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, எல்லா மாந்திரிகர்களுமே இந்த மாதிரி உக்ரமான தெய்வத்தை தான் வணங்குறாங்க. அது எதற்காக நாங்க தெரிஞ்சுக்கலாமா சாமி? இப்போ ஒரு மாந்திரிகர் வந்து பெரிய பெரிய ஏவல் பூஜைகள், மாந்திரிகம், பெரிய பெரிய பில்லி சூனியங்கள்லாம் செய்யறாங்கன்னா, சாந்தமான தேவதைகளை வச்சு நம்ம அந்த அளவுக்கு வேலைகள் செய்ய முடியாது. எதுக்குன்னா, சாந்தமான தேவதைகள் இறக்க குணம்ன்றது அதிகம். இவங்க ஆக்ரோஷமான தெய்வங்கள் என்னும் போது ஆக்ரோஷ குணம்ன்றது அதிகம். எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நேருக்கு நேர் அவங்க பார்த்து அந்த விஷயங்களை செய்யும் போதே அந்த இடத்துல பொடி பொடியா ஆக்கி செய்திருவாங்க. அதுக்குதான் ஆக்ரோஷமான தெய்வங்கள். மாந்திரிகம் பொறுத்தா காளி, காளி இல்லாம மாந்திரிகம் இல்லை, மாந்திரிகம் இல்லாம காளி இல்லை அப்படின்ற விஷயம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. காளி இருந்தாலே மாந்திரிகம் வச்சு செய்யலாம். காளி சாமியும் கருப்பசாமியும் ஒன்னா வச்சு கும்பிடுறீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும் நீங்க நினைக்கிறீங்க? காளியோட மகன் தான் கருப்பசாமி, மகனாகப்பட்டது தான் கருப்பசாமி. அப்படின்னும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவர் வந்து ஒரு காவல் தெய்வம். இந்த இடத்துல பிரதான தெய்வமா வணங்கக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா காளி மட்டும்தான். இவர் வந்து காவல் தெய்வமாகப்பட்ட இந்த மாதிரி பல வார தெய்வங்கள்ன்றது உண்டு. அது வந்து நம்ம கோவில் ஆலயத்தில் அமைஞ்சிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மயானத்துலன்றதுனால எல்லாமே உக்ரமான தெய்வங்கள் தான். எந்த தெய்வங்களும் வந்து சாந்த ரூபங்கள், சாந்த ரூபிகள்லாம் கிடையாது. எல்லாமே வந்து ஆக்ரோஷமான ரூபங்கள்ன்றதுனால இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரவங்களுக்கு கண்டிப்பா இதுல வந்து உடனடி தீர்வுன்றது உண்டு. அப்படின்ற கூடிய நாள்பட்ட மாந்திரிகம் ஒரு 10 வருஷம் கூட இருக்கும், 20 வருஷமா கூட இருக்கும். தீராத மாந்திரிக பிரச்சனைகளா இருக்கும். அவங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க நம்ம ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள், இந்த தெய்வங்களை வச்சு நம்ம இந்த விஷயங்களை செய்து அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி நம்மளுக்கு தீர்வு கொடுக்க முடியும். சுவாமி, நாங்க பார்க்கும்போது பின்னாடி ஃபுல்லாவே மண்டவோடா இருக்கு. அதெல்லாம் ஒரிஜினல் மண்டவோடா? ஒரிஜினல் தான். அது வந்து அந்த ஆத்மாக்கள் அடக்கக்கூடிய விஷயம். அதுல வந்து நம்ம அந்த ஆத்மாக்கள் அந்த அதாவது அந்த உருவங்கள் இருக்குல்ல, இப்ப இறந்துருக்காங்கல்ல, அவங்களோட உருவங்களை வச்சு செய்யும் போது இப்போ நாள்பட்ட பிரச்சனைகள் இருந்து வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த செய்வனை நிவர்த்தி பண்றது இந்த நல்ல நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான், தீமை விஷயங்கள்லாம் கிடையாது. அந்த மாதிரி தேவதைகளை வச்சு செய்யறது. இப்போ மண்டோட்டு மாலக்காரின்னு சொல்லிட்டு காளி சொல்றோம். அப்படின்ற போது காளி கிட்ட வந்து இந்த கபாலம்ன்றது இருக்கிறது தான் ஐதீகம். இது வந்து தீமை விஷயத்துக்காகலாம் கிடையாது, நல்ல விஷயத்துக்காக தான். அந்த அம்பாலோட ஐக்கியம்ன்றதுனால அதில் வச்சு தீபம் ஏற்றி அந்த இடத்துல பூஜைகள் செய்து அந்த இடத்துல பிரதான தெய்வம் போயிட்டு இந்த ஏவல் செய்வனை இதை எடுக்கிறதுக்குலாம் அதில் பயன்படுத்திக்கிறது. இப்போ நாங்கள் வந்தப்போ நாங்கள் பார்த்தது நிறைய பேர் வந்து குழந்தையின்மைக்காக தான் உங்ககிட்ட வந்திருந்தாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய பேர் பார்த்தோம். அதுக்கான தீர்வு நீங்க எப்படி சாமி கொடுக்குறீங்க? இப்ப நிறைய இடத்துல வந்து மருந்து கொடுத்து வந்து குழந்தையின்மையை தீர்க்கிறாங்க. நீங்க எந்த மாதிரியான? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வந்து அருள்வாக்கு நடக்கிற நாள்ல இந்த மாதிரி புத்திரபாக்கியம் இல்லாதவங்க, அதாவது குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அந்த இடத்துல நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லக்கூடிய வகையில அந்த கருமுறையில வந்து அந்த மந்திரிச்சு கொடுத்து அந்த முட்டையும் 2வது பாலும் எலுமிச்சை பழம், இதுதான் நம்ம கோவில்ல வந்து வைத்தியம், இதுதான் வந்து மருந்து. இது வந்து நம்ம கருப்பண்ண சுவாமி வாக்கு கொடுத்து இத்தனை நாள் நடக்கும், இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறாம அவங்க சொன்ன மாதிரி சரியா செய்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல புத்திரபாக்கியம் வந்து கண்டிப்பா உண்டு. இந்த மாதிரி பல பேர் வந்து இந்த இடத்துல புத்திரபாக்கியத்தை பெற்று நிறைய பேர் நல்லா இருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் பெற்றிருக்காங்க. சார், குட்டி சாத்தான், ஏவல், பிசாசு அதெல்லாம் பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா அது கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். குட்டிச்சாத்தான் சொல்லக்கூடியது போதுன்னா இதுதான் குட்டிச்சாத்தான். இது கீழே இருக்கிறது போதுன்னா எரும மாட்டு மேல உட்கார்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுமாயா. பிரதான 390 குட்டிச்சாத்தானுக்கு தளபதின்றது, தலைவர்ன்றது வந்து விஷ்ணுமாயான்றது. கருங்குட்டி சாத்தான்ன்றது அதோட தளபதின்றது விஷயம். இந்த கருங்குட்டி சாத்தானை வச்சுட்டு என்னென்ன வேலை செய்யலாம்னா,
இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க, கணவன் மனைவி விஷயப்படுத்தலாம், அருள்வாக்கு சொல்றதுக்கு வச்சுக்கலாம், செய்வனை நிவர்த்தி பண்றதுக்கு, பில்லி சூனியங்களை நிவர்த்தி பண்றதுக்கு, கழிப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி மாந்திரிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சாதிக்கிறதுக்கு நம்ம கருங்குட்டியை வச்சு செய்யலாம். இது வந்து காளியோட ஒரு பிரதான ஒரு தெய்வம். காளி வந்து ராணினா அவங்களுக்கு கீழே அடி தேவதைகள் இவங்கெல்லாம் பிரதான தெய்வம். இவங்களை வந்து அவங்கள வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையும் காளிக்கிட்டையும் நம்ம போக முடியாது. அந்த அம்மா வந்து மூலஸ்தானத்துல இருக்கிறதுனால பெரிய தெய்வம்ன்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன தேவதைகளை வச்சுதான் நம்ம பூர்த்தி பண்ணுவோம். அவங்க வந்து தெய்வங்கள், இது வந்து தேவதைகள். ஒரு வீட்டுல பில்லி சூனியம் வச்சிருக்காங்கன்னா அது என்னென்ன மாதிரி முறையில நம்ம கண்டுபிடிக்கலாம் சாமி? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல வந்து தொழிலை முடக்குவாங்க. தொழிலை முடக்கிட்டு உடல் சம்மந்தப்பட்ட கோளாறு, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுப்பாங்க. வருமானம்ன்றது நிற்காது. கணவன் மனைவியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இல்லத்துல இருக்கிறவங்களும் அந்த இடத்துல நிம்மதின்றதை இழந்துருவாங்க. குடும்பம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒத்துமையாக இருந்திருக்கும், எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் போயிட்டு இருக்கும், எல்லாமே சரியாக தான் இருக்கும். அப்படியே திருப்பி போட்ட மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் முறை. அதாவது ஜீவராசிகள்லாம் கிராம பகுதியில் ஜீவராசிகள் வச்சிருப்பாங்க. ஜீவராசிகள்லாம் வச்சிருப்பாங்க, விலங்கினங்களும் இறங்கும். அதே ஷெட்டியில் இந்த மாதிரி பகுதியில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட, உயிர் சம்மந்தப்பட்ட கோளாறு, ஆக்சிடென்ட் ஆகிறது, இந்த மாதிரி வந்து ஆந்த சாகிறது, ரெண்டாவது நாய் சாகிறது, இந்த மாதிரி பூனைகள் சாகிறது, இந்த விளக்கு வைக்கிற தீபம் கை தவறி விழுது, கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் உடைகிறது, அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அசைவம் செய்யும் போதெல்லாம் அதிகமான பிரச்சனைகள் வரும். உருவத்தை வந்து நேரில் வந்து நிப்பாட்டி காட்டும், கண்ணாடி முகத்தை கூட்ட நிப்பாட்டும், அவங்க தட்டி எழுப்பும், குரல் சத்தம் கேட்கும், சலங்க சத்தங்கள் கேட்கும். இந்த மாதிரி வந்து சிலுமச வேலைகள்லாம் அதிகமாக இருக்கும். மாந்திரிகமாக அதிகமாக அவங்கள பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஒருத்தர் அவங்க காதலியே பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய உண்டு. எச்சினின்னு சொல்லக்கூடிய தேவதைகள்லாம் ஏவி விட்டுட்டாங்கன்னா 24 மணி நேரமும் அவங்க காதலியே பேசிக்கிட்டு ஒரு பயங்கரமான தொல்லைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நேரில் வந்து உருவத்தை காட்டி பயம் கொடுத்தோம், உடலை சீண்டும், உச்சி முடிய இழுக்கும். அந்த இடத்துல சாப்பிடும் போது பார்த்தோம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த அன்னம் சாப்பிடும் போது அந்த பீ சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த வாடை வரும், அன்னம்ன்றது சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு அருவத்தக்க இதுவே மலைக்குட்டிச்சாலம் சொல்லக்கூடிய தேவதைகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு மேல கல் எடுத்து அடிக்கிறது, இது வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வந்து முடி இருக்கிறது, இந்த மலை நாத்தம் வர்றது, அந்த மாதிரி பயங்கரமான வேலை, அசுர வேலைகள் செய்யறதுலாம் மலைக்குட்டிச்சாத்தம் சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து கேரளாவில் கருநிலைன்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல முன்னோர்கள் அதெல்லாம் வணங்கினது இந்த மலைக்குட்டி சத்தம். இப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு யார் வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த மாதிரி ரகசிய முறைகள்லாம் அதிகமாக உண்டம்மா. அதற்கான தீர்வு என்னன்னு எங்களுக்காக சொல்ல முடியுமா? அதுக்கான தீர்வு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது. இப்போ நெகட்டிவ் வைப்ரேஷனோட வராங்க, இந்த மாதிரி மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வராங்கன்னா நம்ம இந்த மாதிரி தெய்வங்களை வச்சிருக்கிறதுனால நம்ம வச்சு நம்ம எந்த வழியில போகிறோன்றது முக்கியம். இப்போ நானும் கருங்குட்டி வச்சிருக்கேன், அவங்களும் கருங்குட்டி வச்சிருக்காங்க, அவங்க தீமைகள் செய்யறாங்களா, நம்ம அந்த கருங்குட்டியை வச்சு நன்மைக்கு செய்யறோம். இதுதான் விஷயம். அவங்க தீமையை செய்யறது நாள்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சரி, நான்பட்ட வினைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மாந்திரிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம இந்த மாதிரி தேவதைகளை வச்சு ஆக்ரோஷமாக தேவதைகளை வச்சு பூஜைகள் பண்ணி பிரம்மாண்டமாக அதுக்கான விஷயங்களை திருவு பண்ணி அவங்களுக்கு நிரந்தர திருவு கொடுக்கறது தான் நம்மளோட ஹைலைட். சாமி, அதே மாதிரி கழுப்பு கழித்தல் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், அது பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. கழுப்பு கழிக்கிறதுக்கு எதுக்கு வருவாங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து எதனா சுத்தி போட்டிருப்பாங்க, அதுல வந்து திஷ்டி ஏறிடும். ரெண்டாவது வேற யாருன்னா செய்வினை செய்து வச்சுட்டு இருந்தாங்க, அந்த தொழில் முடக்கம்லாம் இருக்கும். தொழில்ன்றது நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அந்த இடத்துல 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வருமானம் ஒரு தொழில் செய்யற இடத்துல போயிட்டு இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம 1000 2000க்கு வந்து அந்த தொழிலே அந்த இடத்துல முடக்கிற அளவுக்கு ஆயிடும். இந்த காலில் பார்த்தீங்கன்னா இந்த கொப்பளம் வருது, இந்த கால் பிடிச்சி அந்த நரம்புகள்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி ஏகப்பட்ட உயிர் போற அளவுக்கு அந்த பாதிப்பு வந்து அது கழிப்புல அது வராது. ஏவல் செய்தாங்கன்னா அந்த உயிர் சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும். கழிப்புக்கு வந்து சின்ன சின்ன பேசிக்கா சம்மந்தப்பட்ட விஷயம் நரகத்தை மட்டும் கொடுத்துருக்கோம். ஆனா ஏவல்ன்றது பார்த்தீங்கன்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தையே கொடுத்துரும். அது வந்து நரகத்துக்கும் மேல இருந்து நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி ஏவல் விஷயங்கள்ன்றது கொடூரமான வேலை. நீங்க ஏவல் பில்லி சூனியம்லாம் ஓட்டுறீங்க, அது உங்களுக்கே பாதிப்பா அமைஞ்சிருக்கா எப்பவாவது? அந்த இடத்துல பாதிப்பு வராமல் இருக்கிறது தான் நம்ம அந்த இடத்துல பூஜைகள் வந்து சரியான முறையாக நம்ம செய்யறது. அந்த இடத்துல சின்ன ஒரு பூஜைகள் தவறு நடந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் 100% பாதிப்புன்றது உண்டு. அந்த பாதிப்புலாம் மீறி தான் இந்த இடத்துல இந்த விஷயங்கள்லாம் செய்யறது. இந்த நாங்கள் செய்கிற பூஜை, இந்த மயானத்தில் செய்கிற பூஜை கூடிய சரி, இந்த இடத்துல செய்ய வேண்டிய அச்சரங்கள் போட்டு செய்யக்கூடியதும் சரி, கண்டிப்பாக இதோட பின்விடைகள்ன்றது அதிகமாகும். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல மக்கள் குறைகளை தீர்க்கணும், நம்ம இந்த வச்சிருக்கிற நம்ம கற்றுக்கிட்டு வந்த வேலைகளை அந்த இடத்துல எல்லாருக்கும் பயன்படும்ன்ற நோக்கத்துக்காக நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக நல்லது செய்யணும். இப்போ ஏவல் சூனியெல்லாம் வைக்கிறாங்கல்ல சாமி, அது அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கே அஃபெக்ட் ஆகுமா? ஏவல் சூனியை வச்சிருக்கிறதுக்கும் கண்டிப்பா எஃபெக்ட் ஆகுமா, அவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவங்களோட குலதெய்வம் பாத்தீங்கன்னா ஒரு பிரதான தெய்வம், முனீஸ்வரனா இருக்கலாம், இல்லை அங்காள பரமேஸ்வரியா இருக்கலாம், காளியா இருக்கலாம், இந்த மாதிரி வந்து சுடலமாட இந்த மாதிரி தேவதைகள், காட்டேரி இந்த மாதிரி தேவதைகளா இருக்கும். அவங்க வந்து தெய்வங்கள் வந்து வீரியம்ன்றது கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவங்கள போய் தாக்கும். அதுவே அந்த தெய்வங்கள் வந்து வீரியம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா செய்தவங்களையே போயிட்டு ரிட்டர்ன் அடிக்கும். இதுதான் அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அவங்க தெய்வம் வந்து ரொம்ப ஈடுபாடா கும்பிடுறவங்க ஒன்று இருப்பாங்க, ஒருத்தர் தெய்வத்தை அந்த இடத்துல அலட்சியமா படுத்துறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஈடுபாடா ரொம்ப தெய்வ சக்தி இருக்கிற இல்லடமா இருக்குதுன்னா அந்த இடத்துல போகும்போது அது பயந்துகிட்டு ஓடும். பயந்துகிட்டு ஓடுறதுனால அது திருப்பி யாரு செய்தவங்க அவங்களதான் போய் அடிக்குமே தவிர மாந்திரிகரை வந்து அடிக்காது. நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க.
கண்டிப்பா தீவினைகள் செய்யறது அவங்களையும் கொஞ்சம் அடிக்க தான் செய்யும். அது கேர்ஃபுல்லா செய்யறது தான் நம்மளோட விஷயம். அது பச்சை பச்சைன்னு சொல்லுவாங்க. பஞ்சபட்சம்னு சொல்லக்கூடிய 4 கிழமை நாட்கள்லாம் பார்த்து செய்தாங்கன்னா அது சரியா இருக்கும். ஏன தோணான்னு எடுத்து செய்தாங்கன்னா கண்டிப்பா அதுல பிரச்சனைகள்ன்றது உண்டு. ரத்த உறவிலே வந்து பில்லி சூனியம்லாம் செய்யறாங்க. அது எந்த மாதிரியாக அமையும்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு செய்யறதோ, ஒரு கணவன் வந்து மனைவிக்கு செய்யறதோ, இல்லைன்னா அவங்க மாமா மச்சான் அந்த இடத்துல வந்து செய்யறது இந்த சொத்து தகராறுக்கெல்லாம் அதிகமா வந்து ஆமா, சேர்த்துப்பாங்க. கண்டிப்பா. இந்த நில தகராறு, இந்த சொத்து தகராறு, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம பணம் வந்து நம்மளுக்கு வரணும், நிலம் வந்து நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சொந்த தம்பிக்கோ அண்ணனுக்கோ செய்யறதுலாம் இதெல்லாம் அதிகமா உண்டு. நடைமுறையிலேயே இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம கிட்டே ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம செய்யறதுல இருந்தா சொல்லி கொடுப்போம். ஆனா அது பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான் நம்ம கிட்ட ஹைலைட். யாருக்கும் தீமைகள் செய்யறது இல்லை. அந்த பிரச்சனையை ஒண்ணுமே இல்லாம நாள்பட்ட பிரச்சனையும் அந்த இடத்துல எதுவுமே இல்லாம சாதுவா முடிச்சு கொடுத்து அவங்க சாதகமா ஆக்கி கொடுக்குறோம். அதே மாதிரி சூனியம் வச்சு உங்க வீட்டுல வந்துட்டு உங்களுக்கு நான் வச்சிருக்கேன்னா உங்ககிட்டே இருந்து நான் எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருப்பி அது எனக்கு வந்துரும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உண்மைதானா? சோனியை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அடிக்கணும்னா அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட நம்ம போறது முதல்ல தப்பு. இவங்க தான் எதிரின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம எப்படி போக முடியும்? இப்போ நீங்க தான் என்னோட எதிரினா நான் அவங்க கிட்ட உட்காந்து பேச முடியுமா? அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி நிற்க தான் பார்க்கணும். இவங்க தான் எதிரி தெரிஞ்சு போச்சு, அதோட அவங்க பக்கம் திரும்பாம இருக்கிறது தான் நல்லது. சுவாமி, எச்சினியை வச்சு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கலாம்னு சொல்றாங்க. அதை பத்தி எங்களுக்காக விளக்கமா சொல்லுங்க. எச்சினின்றது வந்து ஒரு சில தேவதைகள், அது வந்து தெய்வங்கள் கிடையாது. அதுல நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இந்த கர்ண எச்சனின்றதெல்லாம் குறி சொல்லக்கூடிய விஷயம். அதே கர்ண பிசாசினின்றது, அந்த கர்ண பிசாசினி எல்லாம் வந்து கெடுதல் செய்யறதுக்கு மட்டும்தான் வரும். இதுவே தனதா எச்சனி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. தனதா எச்சனி எல்லாம் ஒருத்தர் விஷயம் பண்ணிட்டாங்க, தனதா எச்சனி ஒருத்தர் வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் கொடுக்காது. ரெண்டாவது நம்ம கேட்கிற பொருட்களை நம்ம கையில எடுத்து வந்து கொடுப்போம். இந்த குங்குமம் வர வைக்கிறது, இந்த விபூதி வர வைக்கிறது எல்லாம் பழைய ஆட்கள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கெமிக்கல், இதெல்லாம் வந்து போலியான விஷயம். முதல்ல செய்தது பாத்தீங்கன்னா இந்த எச்சினி உண்மையான தேவதைகளை வச்சு அந்த இடத்துல வந்து செய்தது. புளியா இலையை உருவி போட்டா தேலா மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான எச்சினி தேவதைகளை வச்சு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா எச்சினி தேவதைகள்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்க பேர் என்ன, அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, எந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்க, அவங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் வரைக்கும் எதிர்ப்பு எடுத்து கொண்டு சொல்லும். அதுதான் கர்ண எச்சனியோட வேலை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்ண பிசாசினி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கெடுதல் வேலைக்காக உபயோகப்படுத்துறாங்க. அது வந்து நரகத்துக்கும் மேல. இப்போ ஒருத்தர் கர்ண பிசாசினி நம்ம ஏவி விட்டோம்னா 24 மணி நேரமே அது பேசிட்டே இருக்கும். இப்போ நீங்க அமைதியா இருக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு யோசிக்கிறீங்கன்னு வச்சுங்க, உங்களை யோசிக்க விட்டு அதை 24 மணி நேரம் உங்க காதுல பேசிட்டே இருக்காங்கன்னு நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருப்பீங்க? ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டப்புறம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது மனநிலை பாதிக்கப்படுறதுக்காக தான் இதை செய்வாங்க. நிறைய பேர்ல இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களாம் உண்டு. அவங்களோட வினைகள் வந்து சொல்லில் அடங்காதது. அவங்க எங்க போனாலும் அதுக்கு தீர்வு உண்டு என்றது இருக்கு. டாக்டர் கிட்ட போனாலும் அது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி ஸ்கேன் எடுக்கிறது, அது எடுக்கும் பார்க்கறது எதுவுமே ஆகாது. அந்த கருணை எச்சனை ஓட்டுறதும் ரொம்ப கடினமான விஷயம். அது ஏவி விட்டுட்டாங்க, அதை செய்துட்டாங்க, அது அவங்க கிட்ட போய் அண்டிடுச்சுன்னா ரொம்ப அது கடினமான விஷயம். அதெல்லாம் முறைப்படி செய்து அதை சரியா செய்தா மட்டும்தான் அந்த விஷயங்கள்ன்றது அந்த இடத்துல இருந்து விலகும். இந்த மாதிரி பயம்படுத்துறதெல்லாம் அதிகமாக உண்டு. கண்ணாடி முகத்துல வந்து காட்டுறது, இந்த மாதிரி யோகினிகள்லாம் வந்து ரொம்ப அரக்க குணம்ன்றது உண்டு. அந்த இடத்துல வந்து ரொம்ப அதெல்லாம் அசுர வேகமா வேலைகள் செய்யும். அந்த இடத்துல வந்து உடலை எரிய வைக்கும், உடல்ல கொப்பளங்கள் வர வைக்கும். அந்த இடத்துல உச்சி முடியை பிடிச்சி இசிக்கிறது, கண்ணில் வந்து குத்துறது, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஏகப்பட்ட சுலுமிச வேலைகள்லாம் செய்யும். பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் அதை வச்சு பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து இந்த குட்டிச்சாதான் சொல்லக்கூடிய தேவதைகளும், இந்த எச்சினி தேவதைகள்லாம் சொல்லக்கூடியது, இந்த மோகினி தேவதைகள்லாம் சொல்லக்கூடியது அரசியல்வாதிகள் அதிகமாக வச்சிருக்கிறார். முஸ்லீம் விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஜின் சொல்லக்கூடிய தேவதைகளை வச்சுட்டு இப்போ பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஜின்னு சொல்றது வந்து நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். ஆனா ஜின்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா அது கெடுதல் வேலை தான். அது நன்மை செய்யுமான்னா ரொம்ப கஷ்டம். அதை வச்சுட்டு நம்ம பூஜைகள் செய்தாலும் விஷயங்கள் செய்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு 100% அதுல வந்து அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பா உண்டு. இந்த எச்சினி தேவதைகளை இந்த அரசியல்வாதிகள் நீங்க வச்சிருக்கிறது கேட்டீங்கன்னா, இந்த குட்டிச்சாதான் இந்த எச்சினி தேவதைகள்லாம் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ராஜ விஷயம் சொல்லக்கூடியது, பெரிய பெரிய இடங்கள்லாம் போகும்போது அந்த விஷயங்கள் முடியணும், நம்ம இந்த விஷயங்களை போய் எடுத்து பேசினா அந்த இடத்துல வந்து சக்சஸ் ஆகணும், அந்த இடத்துல இருந்ததுக்காக இந்த மாதிரி தேவதைகளை வச்சு பயன்படுத்திக்கிறது அதிகமாக உண்டு. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அதே மாதிரி கூட ஒரு மாந்திரிகரையோ யாரையோ கூடவே வச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன சுவாமி? காரணம் என்னன்னா அவங்களுக்கு போட்டிகள் அதிகமா இருக்கும். இப்ப சாதாரணமா ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகமா போட்டிகள் இருக்கு. அவங்க என்ன 4 ஊருக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய பிசினஸ்கள்லாம் பண்றதுனால எதிரிகள்ன்றது அதிகமா உண்டு. அவங்களுக்கு என்னென்ன நேரத்துல ஏது நடக்குது, இந்த திசையில இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இந்த மாதிரி தேவதைகளை வச்சு அவங்களை பிரதான தெய்வங்களை வச்சு அவங்க வணங்கும் போது இந்த மாதிரி செய்யும் போது பெரிய பெரிய விஷயங்களை சக்சஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி மாந்திரிகரை கையில வச்சுக்கிறது உண்டு. சுவாமி, இவ்வளவு பெரிய சிலை அமைச்சிருக்கீங்க, இந்த சிலை அமைக்கணும்னு உங்களுக்கு எப்படி சாமி தோணுச்சு? இந்த இடத்துல நான் அந்த இடத்துல வணங்கும் போதே காளியை மட்டும்தான் வணங்கிட்டு இருந்தேன். காளியை வணங்குறதுனால இது இருந்தா பாத்தீங்கன்னா மயான பூமின்ற விஷயம். இது வந்து ஊர் உள்ள கிடையாது, இது ஊருக்கு ஒதுக்குப்புறமா, இது எதிர்த்தாப்புல மயானம். கரெக்டா எடுத்து 1/2 கிலோமீட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா இது மயானத்தை எதிர்நோக்கி இருப்பா. இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா
இது வடக்கு திசையை நோக்கி இருக்கிறார். சாந்தமான தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கி இருக்கும். இந்த மாதிரி காளி இந்த மாதிரி ஆக்ரோஷமான தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா வடக்கு திசையை நோக்கி இருக்கும். வடக்கும் தெற்கும் அந்த மாதிரி திசையில எடுத்து வைக்கிறது. இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அகோர காளின்னு சொல்லக்கூடியது. இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா நிர்வாண காளின்னு சொல்லக்கூடிய தேவதை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகத்துல தலை சிறந்து வருது. இந்த நிர்வாண காளின்ற பேரெல்லாம் இப்போ யாரு கேள்விப்பட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது. அந்த தெய்வங்கள்லாம் வந்து இப்போ எங்கேயுமே மறைஞ்சு போயிருக்கக்கூடிய விஷயம். இது நம்ம தான் வெளிப்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து நிர்வாண காளின்னு சொல்லக்கூடிய ஆதி காளி. ஆதிகாலின்னு சொல்லி இந்த பழைய காலின்னு சொல்லுவாங்கல்ல, பழைய மாந்திரிகள்ல ஏட்டுக்கள்ல இந்த ஓலைச்சுவடைகள்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலின்ற அந்த தெய்வம் தான் நம்ம கிட்ட நம்ம பிரதான தெய்வம் மூலஸ்தானத்துல வச்சுட்டு நம்ம வணங்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி இந்த சிலையும் வந்து நிர்வாணமா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இது கருங்குட்டி சத்தான். நான் சொன்னது கருங்குட்டி சத்தான். கருங்குட்டி சத்தான். இது வந்து கருங்குட்டி சத்தான் அவங்களோட வந்து மகன் சொல்லலாம். இது வந்து ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை மாதிரி. அது நம்ம கூடயே நம்ம என்ன வேலை சொல்றோமோ அது எல்லாமே செய்துட்டு அதை நம்ம சொல்ற வேலைகளை செய்துட்டு இருக்கோம். ஒரு குழந்தை என்ன வேலை செய்யுமோ அந்த வேலைகள்லாம் செய்யும். சிலுமச வேலைகள்லாம் அதிகமா செய்யறதுன்றது. சிலுமச மாதிரி பயமுறுத்துறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்றதெல்லாம் ரொம்ப அதிகமா செய்யும். வண்டியில போகும்போது வண்டியில தள்ளி விடும். இப்போ எதிராளி எல்லாம் ஒருத்தர் வந்து இந்த குட்டிச்சத்தம்லாம் வச்சு செய்துட்டாங்கன்னா, ஒரு வண்டியில போயிட்டு இருக்காங்க வச்சுங்க, இந்த வண்டியை தள்ளுனா வண்டியை தள்ளிடும். பேசிட்டு இருக்காங்க, அவங்க குணத்தை மாத்தி அவங்க ஒரு முக்கியமான ஒரு டீல்ல பேசிட்டு இருக்காங்க, ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு ஆபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், லிங்க்ல பேசிட்டு இருக்காங்க, அவங்க மைண்டை மாத்தி பேச வைக்கும். அவங்க பேசுறது சரியா தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி சத்தெல்லாம் போய் சிலம்பம் பண்ணிச்சுன்னு வைங்க, அவங்க என்னதான் பேசுறாங்க தெரியாது, வாய்ஸ் ஸ்டெப்லயே அவங்க பாட்டு ஏதாவது தப்பா பேசிட்டு அவங்க பாட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி சிலம்பஸ் வேலைகள் அதிகமா செய்யாது. அதே மாதிரி எனக்கு ஒரு பர்சனலா ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல எப்ப பாரு ஆக்சிடென்ட் நடந்துட்டே இருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும் போனாலே திடீர்னு கீழே விழுவாங்க, திடீர்னு அந்த இடத்துல விழுந்தவங்க எல்லாருமே இறந்து போவாங்க. அதுக்கான காரணம் என்னது? இந்த மாதிரி ஆக்ரோஷமான தேவதைகள் எதனா இருந்தா மட்டும்தான் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா சப்த கன்னிகள் வந்து ஒத்த கன்னியா பிரிவாங்க. சப்த கன்னிகள்ன்றது 7 தான் சப்த கன்னின்றது. இதுவே ஒத்த கன்னின்னு சொல்லுவாங்க. ஒத்த கன்னின்றது நடமாடும். இப்பவும் இந்த கிராம பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 12 மணி 1 மணி நேரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வரதுன்றது ஐதீகம். குளிச்சுட்டு அந்த இடத்துல நடமாடும் போது எதனா யாருன்னா எதிர்க்க போனாங்கன்னா அடிச்சுடுவோம். அவங்களுக்கு வந்து வாந்தி பேதின்றது ஆகும், உடல்ன்றது குறைபாடு ஆகும். அது மருத்துவமனைக்கு சம்மந்தப்பட்டாலும் போனாலும் இது பண்ணாது. உடல்ன்றது உயிர் பூர நிலைமை கூட அந்த இடத்துல ஒத்த கண்ணின்றது சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேவதைகள், இந்த மாதிரி முனீஸ்வரன் தேவதைகள், இந்த மாதிரி தெய்வங்கள் ஆக்ரோஷமான தேவதைகள், எல்லாம் பேய் பிசாசு, இறந்து போனவங்க ஆத்மாக்கள் அது மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நடமாட்டம்ன்றதுக்கு அந்த டைமிங் குறிப்பிட்ட டைமிங் ஆகும். ஒரு நைட்டு 11 மணினா 11 மணி, மதியம் 12 மணினா 1 மணினா அந்த 1 மணி, அந்த நேரத்துக்கு மட்டும்தான் செப்பரேட்டா ஆகும். கண்ட டைம்ல ஆகாது. எதுக்குன்னா அதுதான் அவங்க போயிட்டு நடமாடி வர டைம். அந்த டைம்ல நம்ம போகும்போது அது நம்ம எதிர்ச்சியா நடக்கும். நம்ம கண்ட்ரோல் மீறி அதை நம்மளையே தாண்டி போகும். இப்போ இருக்க காலகட்டத்துல பார்த்தனா எல்லாருமே கணவன் மனைவி பிரச்சனை, எல்லாருமே இப்ப கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள்லயே வந்து டிவோர்ஸ்க்கு போய் நிக்கிறாங்க. அதுக்கான வந்து பரிகாரங்கள் உங்ககிட்ட இருக்கு? ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி, எது பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி, இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க மனைவி அபகரிக்கிறது, அடுத்தவங்க கணவனை அபகரிக்கிறது, இந்த வசிய மை வச்சு தடவுறது, இந்த வசிய மருந்துகளை வச்சு தடவி ஆக்கரிக்கிறது, அந்த பணத்துக்காக, 2வது உடலுக்காக, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ன்றது போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள்ன்றது பாத்தீங்கன்னா கெடுத்து போயிருக்கு. நம்ம கிட்ட முக்காவாசி வேலைகள் வரது பாத்தீங்கன்னா அதிகமான வேலைகள் இந்த வசிய வேலைகள்ன்றது அதிகமாக வரும். இந்த கணவன் மனைவி விஷயம், இந்த காதலர்கள் விஷயம், இவங்களை நான் விரும்புறேன், அவங்கள நான் விரும்புறேன், சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு அதிகமான விஷயம் வரும். நம்ம கிட்ட அதிகமான பூஜைகள் பாத்தீங்கன்னா இந்த வசிய பூஜைகள் வந்து அதிகமா எடுத்து செய்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கார அபகரிச்சுட்டாங்க, அவங்க சொல்படி அவங்க சம்பாதிச்சு எடுத்துட்டு போய் இங்க கொடுக்குறாரு, இங்க பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஏவல் வசியம்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று செய்துருக்கோம். இந்த மாதிரி ஏவல் தேவதைகளை வச்சு, பிரதான தெய்வங்களை வச்சு, அது எப்பேற்பட்ட அந்த இடத்துல பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் சரி, என்ன மை வச்சு செய்திருந்தாலும் சரி, அவங்கள அந்த மனசுகளை மாற்றி ஒன்று சேர்த்து 10 வருஷம் டைவர்ஸ் ஆனவங்களும் அதில் சேர்ந்துருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இதுல நன்மை அடைஞ்சிருக்காங்க. முடியாது, இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடியா இருந்தவங்க கூட அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து அடங்காத பெண்ணையும் அடங்காத ஆணையும் இதில் சேர்த்து வைக்கிறது தான் இந்த ஏவல் வசீகரம் பூஜை. 2வது மோகினி வசீகரம்ன்றது. மோகினி வசீகரம்ன்றது நிலையா இருக்காது, இது வந்து நிலையா இருக்கும். இதுதான் விஷயம். உங்ககிட்ட வந்து நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சவங்கலாம் வருவாங்க. அதை பத்தி ஏதாவது ஒரு கதை எங்களுக்காக சொல்ல முடியுமா? பிரிஞ்சு சேர்ந்தவங்க கணவன் மனைவி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அபகரிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல வெறுப்புகளை உண்டாக்கி பிரிஞ்சு போயிருந்தாங்க. ஒரு 10 வருஷம் பிரிஞ்சு போயிருந்தாங்க. 10 வருஷம் பிரிஞ்சுட்டு அவங்களையே அறியாம டைவர்ஸ்லாம் ஆகி போச்சு, டைவர்ஸ்லாம் பிரச்சனை ஆகி போச்சு. அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஆகுமா ஆகாதான்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்தாரு. அந்த இடத்துல வந்து சாமி இந்த மாதிரி குடி கேட்கும் போது இந்த இடத்துல கணவன் மனைவி பிரச்சனைக்கு வந்திருக்கிற, பிரிஞ்சு போயிருக்கு, 10 வருஷம் பிரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் வந்து முன்னாடி வந்து என்னாரு. அப்பயும் நம்பாம தான் பூஜை பண்ணிட்டு போனார். அதுக்கு மறுபடியும் சாமி வந்து ஏவல் வசீகரணத்துல பண்ணிக்கோ, இதுல வந்து வேலையாகும்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு எடுத்துட்டு வந்து அமௌண்ட் கட்டியிருந்தாரு. அதுக்கு பூஜை பண்ணிட்டோம். பூஜை பண்ணதுல நம்ம 1 மண்டலம் இல்லைன்னா 3 மாசம் வந்து டைம் வைப்போம். 1 மண்டலம் அவங்க நேரங்காலங்களை பொறுத்து வந்து அமையும். அது வந்து உத்தரவு, சாமி உத்தரவு கொடுத்த பிறகுதான் நம்ம அந்த வசிய பூஜைகளே எடுப்போம். உத்தரவு கிடைக்கலன்னா வசிய பூஜை 10ல் ஒரு 2 பூஜை 3 பூஜைலாம் உத்தரவு கொடுக்காது. அது வந்து ஆகாது, இங்க ஆகாது, எங்கேயுமே ஆகாது. உத்தரவு கொடுக்கலன்னா எங்க உத்தரவு கொடுக்கலன்னா எங்கேயுமே ஆகாது. அப்பேற்பட்ட விஷயங்கள் தான் நம்ம அந்த மாதிரி ஏவல் விஷயங்களும் வரும்போது அதை நம்ம செய்த பிறகு பார்த்தீங்கன்னா
10 வருஷம் டைவர்ஸ் ஆகியிருந்தாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தாங்க. அந்த இப்போ வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்துட்டு அதுக்கு மேற்பட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம், அவங்க வந்துட்டாங்க, இப்போ பழையபடி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து வேண்டிட்டு போயிருந்தாங்க. ஆடு வெட்டி நான் பலி கொடுத்து வரவங்களுக்கு அன்னதானம் போட்டுறேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இது இருந்தாங்க. அவர் முழுசாக நம்பாம தான் வந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்த பிறகு இப்போ சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க, எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கிறாங்க. பலியெல்லாம் கொடுத்துட்டு அன்னதானம்லாம் போட்டு சிறப்பு சேர்த்துட்டு போனாங்க, அபிஷேகம்லாம் பண்ணிட்டு. இது வரைக்கும் நாங்க பார்க்காத ஒரு விஷயம் பண்ணீங்க. உங்க உடலை வருத்தி நீங்க வந்து பூஜை பண்ணீங்க, அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. உடலை வருத்தி பூஜை பண்றோம்னா நம்ம வந்தோம்னா பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற ரத்தத்தை அந்த தெய்வம் வந்து கேட்கும். உடல்ல இருக்கிற ரத்தத்தை கேட்குதுன்னா நம்ம வாய் பலிதமாக்குறதுக்கோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க அருள்வாக்குன்றது போகுதுன்னா நிறுத்தி நிதானமா சொல்லணும். எதுக்குன்னா மக்கள் வந்து ஏகப்பட்ட குறையில வருவாங்க. அவங்க வந்து 2ல ஒரு வார்த்தையை கேட்டுட்டு போறதுக்காக எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க, அவங்க விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கிட்டு அந்த விஷயத்துக்கான தீர்வு அந்த இடத்துல சரியாக கேட்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு வருவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு அந்த இடத்துல சாமி வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக சொல்றதுக்காக நம்ம ரத்தத்தை கொடுத்துட்டு ஆக்ரோஷப்படுத்தி அப்போ தான் நம்ம உடலுக்குள்ள ஐக்கியமான பிறகு ஆணியாசனத்தில் உட்காந்து சும்மா சாதாரணமாலாம் உட்காராது. ஒரு ஆணியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூர்மையாக இருக்கும். அவளை வந்து ஒரு முள் படிக்கின்றவங்க நம்ம உயிரை வந்து அந்த இடத்துல கருப்பசாமி கிட்ட ஒப்படைச்சிடும். கருப்பசாமி கிட்ட ஒப்படைச்சோன்னா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்றத கொடுத்துட்டுனா அவரை நம்மளை வந்து ஆக்கிரமிச்சுப்பார். ஆக்கிரமிச்சிட்டாருன்னா அது வரைக்கும் நம்ம சுய புத்தின்றது சுய நிலைன்றதே தெரியாது. யார் வந்திருக்காங்க, ஏது வந்திருக்காங்க, பணக்காரங்களா, ஏழையா, வசதியா, நல்லவங்களா, கெட்டவங்களான்னு யாருமே தெரியாது. கருப்பசாமி சொல்லி கூப்பிடுவார், அந்த விஷயங்கள் கரெக்டாக சொல்லுவார். சரி ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க. சொன்ன பிறகு இந்த மாதிரி விஷயங்கள் தீர்வு சொல்லுவாங்க. சொன்ன பிறகு செய்தாங்கன்னா கண்டிப்பாக அது 100% அது வந்து பலிதமும் ஆகும், சொல்லக்கூடிய விஷயமும் பூர்த்தியாகும். எல்லா மந்திரவாதியுமே வந்து ஒரு கோழியோட ரத்தத்தை தான் வந்து தானமாக கொடுத்து இது பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட ரத்தத்தையே கொடுத்துருக்கீங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா 20 கோடு 30 கோடு. அதுதான் நான் பார்த்துருக்கேன். அது பாட்டு ஏகப்பட்ட கோடுகள் இருக்கும். இது வந்து மனுஷ ரத்தம் சொல்லக்கூடிய விஷயம். இது நம்ம தெய்வங்களை வச்சு இப்போ நான் அந்த இடத்துல பூஜைகள் பண்ணுறேன்னா இது ஏன் ரத்தத்தைனா அந்த இடத்துல முதல்ல நான் ஒரு சித்தி எடுக்கும் போது ஒரு உபாசனை எடுக்கும் போது ஏன் ரத்தத்தை தான் கொடுப்பேன். எதுக்குன்னா வேற ஒரு மாந்திரிகருக்கு வந்து இந்த தெய்வம் வந்து கட்டுப்படக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு போட்டி போறாம புச்சிரிப்பு இருக்கு, யாரா ஒரு மாந்திரிகர் வந்து எனக்கு ஆப்போசிட்டா இருக்காங்கன்னா இப்போ நானும் ஒரு சேவல் பலி கொடுத்தேன்னா அவங்க ஒரு சேவல் பலி கொடுத்துட்டு அவங்க கட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. இப்போ நம்ம ரத்தத்தை கொடுத்துட்டோம்னா நம்ம ரத்தம் என்ன மீறி தான் வரணும், நான் கீழ்ச்சா மட்டும்தான் வரணும். ஏன் ரத்தத்துக்கு மட்டும் தான் கட்டுப்படும், வேற யாரு ரத்தத்துக்கும் கட்டுப்படாது. ஏன் சொல்லு கேட்கணும், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும், நான் சொல்ற விஷயங்கள் தவிர வேற யாரும் மாந்திரிகர் அழகப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ரத்தத்தை உதரத்தை கொடுக்கறது அதுதான் காரணம். முடியாம வராங்க, ரொம்ப பிரச்சனைகள் வராங்கன்னா இந்த இடத்துல இது கையில கீழ்ச்சி கொடுக்குறதும், தொடையில கீழ்ச்சி கொடுக்குறோம், நாக்கில் கீழ்ச்சி கொடுக்குறதும், இந்த மாரில் கீழ்ச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக செய்யறது உண்டு. இதெல்லாம் செய்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து நிரந்தரமான தீர்வு. அதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரவங்களுக்கு கை காலை வராமல் தூக்கிட்டு வந்து போடுவாங்க, பைத்திய மனநல பாதிக்கப்பட்டு தூக்கிட்டு வந்து அவங்களெல்லாம் நீங்க சரி செஞ்சு ஏகப்பட்ட பேர் வந்திருக்கோமா, வராதவங்க இல்லை. இந்த பிரச்சனைகள் கிடையாது, அளவுக்கு அடுத்த பிரச்சனைக்கு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரவங்கன்னா நரக விதத்துல வந்தவங்களாம் இந்த இடத்துல சரி பண்ணி குணமாகி போயிருக்காங்கம்மா. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. அதே மாதிரி மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் சாமி. நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.